அனைவருக்கும் வணக்கம். நான் யுவராஜ். இது உங்கள் திறமை தேடி. இந்த வீடியோல ஐபிபிஎஸ் கிளரிக்கல் எக்ஸாம் அதாவது நேஷனலைஸ்டு பேங்க்ல காலியாக உள்ள கிளர்க் போஸ்ட்டுக்கான தேர்வுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் தேர்வு முறை என்ன? சிலபஸ் பாடத்திட்டங்கள் என்ன? என்னென்ன புத்தகங்கள்ல படிக்கலாம்? என்ன பயிற்சி தேர்வுகள் பின்பற்றலாம்? அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செக்ஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்க்கலாம். கிளரிக்கல் ஐபிபிஎஸ் கிளரிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிமினரி மெயின் அப்படின்னு 2 எக்ஸாமினேஷன் இருக்கும். 2 எக்ஸாமினேஷனுமே ஆன்லைன் மோட்ல தான் எக்ஸாமினேஷன் நடக்கும். அப்ஜெக்டிவ் டைப்பா இருக்கும். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனோட பேட்டர்ன் பார்க்கலாம். இங்கிலீஷ் லாங்குவேஜ் 30 கொஷின்ஸ் இருக்கும். 30 மார்க் 20 நிமிஷத்துல நீங்க முடிக்கணும். அடுத்து நியூமெரிக்கல் அபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 35 கொஷின்ஸ் 35 மார்க் உங்களுக்கு 20 நிமிஷத்துல முடிக்கணும். ரீசனிங் அபிலிட்டி 35 கொஷின்ஸ் 35 மார்க் 20 நிமிஷத்துல முடிக்கணும். மொத்தம் 100 கொஸ்டின் இருக்கும். 100 மார்க் 60 நிமிஷத்துல நீங்க முடிக்கணும். இந்த இங்கிலீஷ தவிர நியூமெரிக்கல் அபிலிட்டியும் ரீசனிங்கும் உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் இருக்கும், ஹிந்திலயும் இருக்கும், தமிழ்லயும் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். 3 லாங்குவேஜ்ல நீங்க எதுல வேணாலும் எடுத்துக்கலாம். பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணவங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷனுக்கான ஹால் டிக்கெட் வரும். மெயின் எக்ஸாமினேஷன் பாத்தீங்க அப்படின்னா அதுவும் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினா தான் இருக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னா 4 பார்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் அண்ட் பினான்சியல் அவேர்னஸ். இதுல பாத்தீங்க அப்படின்னா 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். 50 மார்க் தருவாங்க. 20 நிமிஷத்துல நீங்க முடிக்கணும். அடுத்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் 40 கொஸ்டின்ஸ் தருவாங்க. 40 மார்க் 35 நிமிஷத்துல முடிக்கணும். ரீசனிங் அபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். 60 மார்க் 35 நிமிஷத்துல முடிக்கணும். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பாத்தீங்க அப்படின்னா 35 கொஸ்டின்ஸ் இருக்கும். 50 மார்க் தருவாங்க. 30 நிமிஷத்துல நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். டோட்டலா வந்து உங்களுக்கு 155 கொஸ்டின்ஸ் இருக்கும். 200 மார்க் தருவாங்க. இத நீங்க முடிக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 120 நிமிஷம். அதாவது 2 மணி நேரம் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்து நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் சிலபஸ் பார்க்கலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னுவாங்க. அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அந்த பேராகிராஃப்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து க்ளோஸ் டெஸ்ட், ஃபில்லர்ஸ், சிங்கிள் அண்ட் டபுள் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி இருக்கும். ஸ்பாட்டிங் எரர்ஸ், அதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. அதுல வந்து கிராமர் மிஸ்டேக்ஸ் இருக்கும். அதை நம்ம வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் இருக்கும். அதாவது நம்ம ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபார்மேஷன் வந்து மாத்தி மாத்தி இருக்கும். அதை ரீஅரேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். பேரா ஜம்பிள்ஸ் அப்படின்னு இருக்கும். ஃப்ரேசஸ் அண்ட் இடியம்ஸ் இருக்கும். சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் கொஷின்ஸ் இருக்கும். வேர்ட் ஃபார்மேஷன் இருக்கும். ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பேசிவ் வாய்ஸ் மாத்துற மாதிரியும் பேசிவ் வாய்ஸ்ல இருந்து ஆக்டிவ் வாய்ஸ் மாத்துற மாதிரி இருக்கும். டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் இந்த கொஷின்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட்ல இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரீசனிங் அபிலிட்டிஸ். அதுல பாத்தீங்க அப்படின்னா பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நிறைய கொஷின்ஸ் வரும். அதாவது தமிழ்ல வந்து புதிர்கள் மற்றும் இருக்கை அமைப்பு முறை அப்படின்னுவாங்க. இது வந்து சர்க்கிள் பேஸ்ட், அதாவது வட்டம் சார்ந்ததா இருக்கலாம், இல்லாட்டி நார்த் ஃபேஸ் பண்றதா இருக்கலாம், இல்லாட்டி ரோவா இருக்கலாம். 1 2 3 3 இந்த மாதிரி ரோவா இருக்கலாம். இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சிலாஜிசம் கொஷின்ஸ் வரும். அடுத்து இன்ஈக்குவாலிட்டி சமத்துவமின்மை வரும். பிளட் ரிலேஷன்ஸ் ரத்த உறவுகள் வரும். கோடிங் அண்ட் டீகோடிங் குறியீடுகள் மற்றும் மாற்று குறியீடுகள் வரும். டைரக்ஷன் சென்ஸ் திசை உணர்வு அப்படின்வாங்க. சவுத் வெஸ்ட் நார்த் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே வரும் இதுல. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டர் அண்ட் ரேங்கிங் வரிசை மற்றும் தரவரிசை சம்பந்தமான கொஷின்ஸ் வரும். ஆல்பா நியூமரிக் சீரிஸ், அதாவது எண் தொடர் அப்படின்வாங்க. ஏ சி இ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல ஒரு ஆல்பா நியூமரிக் கொஷின்ஸ் வரும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்புட் அவுட்புட் அப்படின்வாங்க. உள்ளீடு வெளியீடு சார்ந்த கொஷின்ஸ் வரும். லாஜிக்கல் ரீசனிங் கொஷின்ஸ் வரும். டேட்டா சஃபிஷியன்சி தகவல் பகுப்பாய்வு திறன் சம்பந்தமான கொஷின்ஸும் இந்த லாஜிக்கல் ரீசனிங் சிலபஸ்ல வரும். அடுத்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பார்க்கலாம். சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் அப்ராக்சிமேஷன் அப்படின்வாங்க. சுருக்குக மற்றும் தோராய மதிப்பு. நமக்கு எக்ஸாக்டா ஆன்சர் வராது. புள்ளி டாட் வச்சு அதுல ஒரு 2 3 டிஜிட் தாண்டி வரும். அதை வந்து தோராய மதிப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதுல இருந்து கொஷின்ஸ் வரும். நம்பர் சீரிஸ் எண் தொடர்கள். டேட்டா இன்டர்பிரேஷன் பாத்தீங்க அப்படின்னா டேபிள்ஸ், பை சார்ட், லைன் கிராஃப், பார் கிராஃப் இந்த மாதிரி வரும். அதாவது தரவுகள் மற்றும் விளக்கப்படங்கள். ஒரு டயக்ராம் கொடுத்துருவாங்க. இது பார்ட் பார்ட்டா பிரிச்சு கொடுத்துருவாங்க. இந்த டேட்டா வச்சு இதுல பர்சன்டேஜ் என்ன, நம்பர்ஸ் என்ன, இந்த மாதிரி தரவுகளை வச்சு அதுல இருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா குவாட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும்.
இருபடி சமன்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இருக்கும். விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் இருக்கும். பர்சன்டேஜ் சதவீத கணக்குகள், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னுவாங்க. லாப நட்ட கணக்குகள் இருக்கும். சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி சம்பந்தமான கொஸ்டின்ஸ் இருக்கும். டைம் அண்ட் ஒர்க் வேலையும் நேரமும் இருக்கும். டைம் அண்ட் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் இருக்கும். அதாவது காலம் மற்றும் தூரம் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி அப்படின்னுவாங்க. நிகழ்தகவு. பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் அப்படின்னுவாங்க. வரிசை மற்றும் செயற்கை சம்பந்தமான கொஸ்டின்ஸ் இருக்கும். மென்சுரேஷன் சொல்லுவாங்க. அளவீடுகள் இருக்கும். மிக்சர் அண்ட் அலிகேஷன்ஸ் கலவைகள். இந்த டாபிக்ஸ்ல இருந்து மட்டும்தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப டைமிங் கம்மியா இருக்கனால இந்த சின்ன கம்மியான டாபிக்கா இருந்தாலும் நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாதான் அந்த டைமிங்குள்ள போடுற மாதிரி இருக்கும். இது அந்த சுருக்குக அப்படின்றதுக்கெல்லாம் வந்து நீங்க ஸ்கொயர் வேல்யூ 1ல இருந்து 100 வரைக்கும், அப்புறம் கியூப் வேல்யூ வந்து 1ல இருந்து ஒரு 30 வரைக்கும், அப்புறம் இந்த ரூட் வேல்யூஸ் இந்த மாதிரி முக்கியமான வேல்யூஸ் எல்லாமே நீங்க வந்து எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால குவான்டிட்டி ஆப்டிடியூட்ஸ் வந்து நல்லா பண்ண முடியும். அடுத்து கடைசியா பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அண்ட் ஃபினான்சியல் அவேர்னஸ் 4வது பார்ட் இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் லெவல் நடப்பு நிகழ்வுகள் வந்து தேசிய அளவிலும் மற்றும் உலக அளவில் நடக்கிற நிகழ்வுகள் பத்தி கேள்வி பதில் இருக்கும். அடுத்து இந்தியன் ஃபினான்சியல் சிஸ்டம் ஓவர்வியூ, அதாவது இந்திய நிதி அமைப்பு ஒரு கண்ணோட்டம். பேங்கிங்ல என்னென்ன இருக்கு, நான் பேங்கிங் என்ன இருக்கு, ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்கு, இந்தியாவோட ஃபினான்ஸ் பாலிசி யார் மேக் பண்றாங்க, இந்த மாதிரி ஃபினான்சியல் சம்பந்தமான கொஷின்ஸ் வரும். அடுத்து ஹிஸ்டரி ஆஃப் பேங்கிங் இந்திய வங்கி வரலாறு அப்படின்றது வரும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரீசன்ட் பேங்கிங் அண்ட் மானிட்டரி பாலிசிஸ் சமீபத்திய வங்கி மற்றும் பண கொள்கைகள். நம்ம ஆர்பிஐ வந்து பண கொள்கைகள்லாம் வெளியிடுவாங்க. அதை பத்தின கொஷின்ஸ் எல்லாம் வரும். அடுத்து ஆர்பிஐ அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது இந்தியாவோட மைய வங்கி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். அதோட வங்கி மற்றும் அதனுடைய செயல்பாடுகள் பத்தின கொஷின்ஸ் வரும். அடுத்து இம்பார்ட்டன்ட் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னுவாங்க. ஐஎம்ஏ, வேர்ல்டு பேங்க், செபி, ஐஆர்டிஏ, அதாவது இந்தியன் இன்சூரன்ஸ் ரெகுலேஷன் அத்தாரிட்டி, இது எல்லாமே வரும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸ் அரசாங்கத்தின் திட்டங்கள் மற்றும் கொள்கைகள். இதுல வந்து நீங்க மத்திய அரசாங்கம் சார்ந்த திட்டங்கள் கொள்கைகள் மட்டும் படிச்சா போதும், தமிழ்நாடு அதிகம் வராது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பேங்கிங் டேர்ம்ஸ் அண்ட் அப்சர்வேஷன்ஸ் வங்கியல் விதிமுறைகள் மற்றும் சுருக்கங்கள், அதாவது அப்ரிவேஷன்ஸ் நிறைய இருக்கும். அடுத்து எக்கனாமிக் அண்ட் பட்ஜெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் பொருளாதாரம் மற்றும் மத்திய அரசாங்கத்தோட பட்ஜெட் தொடர்பான செய்திகள் இதுல இருந்து மட்டும் வரும். இதை மட்டும் நீங்க ஜெனரல் அவேர்னஸ்க்கு படிச்சுக்கிட்டா போதும். அடுத்து நம்ம புக்ஸ் பார்க்கலாம். புக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் கணக்குக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க வேற எந்த புக்கும் பார்க்க வேணாம். ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருக்க சம்ஸ் பார்த்தாலே போதும். ஆனா ஒரு டாபிக்கு குறைஞ்சது 100 சம்மாவது 100 கணக்காவது போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். அப்போ வந்து உங்களோட ஸ்பீடும் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இந்த புக்ல வந்து தமிழ்லயும் இருக்கு. இந்த புக்கை வாங்கி ஒவ்வொரு டாபிக், அதாவது வேலையும் நாட்கள் அப்படின்னா அதுல ஒரு 100 கொஷின், அடுத்து பாத்தீங்க தனி வட்டி அப்படின்னா அதுல ஒரு 100 கொஷின், கூட்டு வட்டி அப்படின்னா அதுல ஒரு 100 கொஷின், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அந்த மாதிரி ஒரு 100 கொஷினாவது மினிமம் போட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களால குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல நல்ல மார்க் எடுக்க முடியும். இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே எஸ்எஸ்சியோட சிஹெச்எல், சிஜிஎல் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இங்கிலீஷ்க்கு நான் இந்த புக் தான் வந்து நான் ரெஃபர் பண்ணியிருப்பேன். ஏன் அப்படின்னா இந்த புக்ல வந்து உங்களுக்கு பேசிக்கான கிராமர்ல இருந்து உங்களுக்கு அதுல எப்படி கொஷின்ஸ் கொடுப்பாங்க, காம்ப்ரிஹென்ஷன்ல இருந்து எப்படி கொஷின் கொடுப்பாங்க, என்னென்ன ஃப்ரேஸ் இடியம்ஸ் மினிமம் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1000 ஃப்ரேசஸ் இடியம்ஸ் மட்டும் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், அந்த ஃப்ரேஸ் இடியம்ஸை எப்படியெல்லாம் யூஸ் யூஸ் பண்ணணும், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், ஸ்பாட்டிங் எரர் எங்கெல்லாம் எரர் வரும், டென்ஸ்ல வருமா அல்லது ஆர்டிகல்ஸ்ல வருமா, நவுன்ல வருமா, ப்ரொனவுன்ல வருமா, ப்ரிபோசிஷன்ல வருமா, அல்லது வந்து உங்களுக்கு கன்ஜெக்ஷன்ல வருமா, இந்த மாதிரி எல்லாமே வந்து டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த புக் வந்து உங்களுக்கு எஸ்எஸ்சியா இருந்தாலும் சரி, பேங்கிங்கா இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் டெஸ்ட்டுக்கு இது நல்லா இருக்கும். லாஜிக்கல் ரீசனிங் பாத்தீங்க அப்படின்னா ஆர்எஸ் அகர்வாலோட இந்த வந்து வேர்பல் அண்ட் நான் வேர்பல் ரீசனிங் புக் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்கிங் ஐபிபிஎஸ்ஸா இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரீசனிங் டாபிக்ல நல்லா அட்டன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல டாபிக் வைஸ் இருக்கும். அனாலஜி, சிலாஜிசம்,
பிளட் ரிலேஷன்ஷிப், டைரக்ஷன் டெஸ்ட், பசில்ஸ், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இந்த மாதிரி இதுல இருக்கிற ஒவ்வொரு டாபிக்கும் நீங்க டாபிக் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜெனரல் அவேர்னஸுக்கும் ஃபினான்சியல் அவேர்னஸ்க்கும் என்ன புக் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மனோகர் பாண்டே அப்படின்றவரோட அரிஹண்ட் புக் வந்து 2026 வந்திருக்கும். இந்த புக்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னாலே நம்மளோட கடைசி வருஷம் 2025ஓட பட்ஜெட் பத்தின டீடைல் வந்துரும். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லா வந்து உங்களுக்கு கவர் ஆயிரும். அப்புறம் நம்ம கவர்மெண்ட்டோட பாலிசி ஸ்கீம்ஸ் அந்த மாதிரி முக்கியமான டாபிக் எல்லாமே இதுல கவர் ஆயிரும். மீதி ஆர்பிஐ ஃபங்ஷன்ஸ், பேங்கிங், நிதி பத்தின கொஷின்ஸ் எல்லாமே நீங்க பேசிக்கா 11th 12th இருக்க புக் படிச்சீங்கனாலே 11th 12th இருக்க காமர்ஸ் புக்கும் எக்கனாமிக்ஸ் புக் படிச்சீங்கனாலே போதுமானதாக இருக்கும். இந்த வீடியோவில் ஐபிபிஎஸ் கிளரிக்கலோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணலாம், என்ன டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், அதாவது உங்களுக்கு தமிழில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ்லேயும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது தமிழ் மீடியம் படிச்சுட்டு பேங்கிங் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.